வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் டூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ரசம் சாதம்லாம் வச்சா இது அசத்தலான காம்போவாக இருக்கும். கார முட்டை ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கப்பில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு பீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா கலந்து இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த ரெசிபியில் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கணும். நல்லா தொக்கு மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி உப்பு நம்ம முட்டையில் வேற சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி கூட வேணும்னா தெளிச்சுக்கலாம். தெளிச்சுட்டு நல்லா தொக்கா வதங்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். நல்லா பரவலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம வேக விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். இதையும் 2 நிமிஷம் வேக விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கார முட்டை ஆம்லெட் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை துவையல் செய்யும் போது இல்லை ரசம் சாதம் பண்ணும் போதெல்லாம் அது கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான காம்போவாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்பைசியான ஆம்லெட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.